வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு கணிதம்ல பருவம் 3 இயல் 2 முழுக்கல்ல பயிற்சி 2.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பயிற்சி 2.1 அதில் முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா முழுக்கல் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இந்த டாப்பிக்கோட இன்ட்ரோடக்ஷனே என்ன அப்படின்னா முழுக்கல் தான். முழுக்கல் அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா அதில் குறை எண்கள் இருக்கும். ஸோ 3 எண்கள் இருக்கும். குறை எண்கள் இருக்கும், 0 இருக்கும், மிகை எண்கள் இருக்கும். ஸோ குறை எண்கள் அப்படின்னா என்ன, 0னா என்ன, மிகை எண்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். குறை எண்கள் அப்படின்னா -1, -2, -3 மைனஸ்ல இருக்க எண்கள் குறை எண்கள்னு சொல்லுவோம். 0 அப்படின்னா 0, மிகை எண்கள் அப்படின்னா +1, 2, 3 அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிகை எண்கள்னு சொல்லுவோம். அவ முழுக்கல் அப்படின்னா அங்கே என்னென்ன எண்கள் இருக்கும், குறை எண்கள் இருக்கும், 0 இருக்கும், மிகை எண்கள் இருக்கும். ஸோ எண்கோடு வரைவோம். எண்கோடு எப்படி வரைவோம் அப்படின்னா முழுக்களுக்கு 0 சென்டரில் வந்துடணும். இந்தாண்ட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வலதுபுறத்தில் எல்லாமே +1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு போகும். இந்தாண்ட இடதுபுறத்தில் எப்படி வரும் அப்படின்னா -1, -2, -3, -4, -5 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இப்படி ஏரோ மார்க் 2 சைடு போட்டோம் அப்படின்னா போய்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கேள்வியில இப்ப 2 பெருசா 3 பெருசா அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், 3 தான் பெருசும்போம். அதே 3 பெருசா 4 பெருசானா என்ன சொல்லுவோம், 4 தான் பெருசுன்னு சொல்லுவோமா. அதே குறை எண்கள் அப்படின்னா என்னது, மைனஸ் இருக்கக்கூடிய எண்கள்ல -2 பெருசா -3 பெருசா அப்படின்னா -2 தான் பெருசு. குறை எண்கள்ல சின்ன எண் பெருசாவும் பெரிய எண் சின்னதாகவும் கருதுவோம். இப்போ -100 பெருசா -1 பெருசா அப்படின்னா -1 தான் பெருசு. அதே மிகை எண்கள்ல 1 பெருசா 100 பெருசானா 100 பெருசுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி குறை எண்கள்ல எதிர் எண் என்னது, சின்ன எண்ணு தான் பெருசுன்னு சொல்லுவோம், பெரிய எண்ணு தான் சின்னதுன்னு சொல்லுவோம். இப்போ நம்மளோட பயிற்சி 2.1க்கு போலாம். இதுல முதல் கேள்வி என்ன பாருங்க, அருந்தக்கூடிய தண்ணீரானது தரைமட்டத்தில் இருந்து, தரைமட்டம் அப்படின்னா 0ன்னு அர்த்தம். என்னது தரைமட்டம் அப்படின்னா 0 அப்படின்னு அர்த்தம். 100 மீட்டருக்கு கீழே கிடைக்கிறது. ஸோ தரைமட்டத்திலிருந்து கீழே 100 அடிக்கு கீழே கிடைச்சது அப்படின்னா என்ன டேஷ் மீட்டர் என்ன குறிப்பிடலாம்னு சொல்லிட்டாங்களா. மேலே அப்படின்னா பிளஸ், மேலே அப்படின்னா பிளஸ், கீழே அப்படின்னா மைனஸ். அப்போ என்னது தரைமட்டத்திலேருந்து கீழே என்னது 100 மீட்டருக்கு கீழே கிடைக்குது அப்படின்னு என்னது மைனஸ்ன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ இது எப்படி குறிப்போம் அப்படின்னா -100 மீட்டர் என குறிப்பிடலாம். தரைமட்டம் அப்படிங்கிறது 0, மேலே குறிப்பிட்டாங்க அப்படின்னா 100 மீட்டருக்கு மேலே கிடைக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க +100ன்னு போடுவோம், கீழே அப்படின்னா மைனஸ். அடுத்ததுல 2வது கேள்வி, ஒரு நீச்சல் வீரர் நீச்சல் குளத்தில் தரைமட்டம் அப்படின்னு என்ன சொன்னோம், 0ன்னு சொன்னாங்களா. இந்த 7 அடி ஆழத்திற்கு குதிக்கிறார். ஆழத்திற்கு அப்படின்னு என்னது கீழே, ஆழத்திற்கு அப்படின்னு கீழே குதிக்கிறாரு. இதனை குறிக்கும் முழு டேஷ் அடி ஆகும். என்னது பிளஸ்ல குறிப்போமா மைனஸ்ல குறிப்போமான்னு கேட்குறாங்க. அப்போ -7ன்னு குறிப்போம். 3வது கேள்வி, எண்கோட்டில் -46 என்பது -35க்கு டேஷ் அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதான் நம்மளோட ஒரு எண்கோடு வரைகிறோம். இந்த நம்மளோட எண்கோடுன்னு வச்சுக்கோங்களேன். 2 சைடு ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கணும். இங்கே 0, 1, 2 ப்ளஸில் போய்கிட்டே இருக்கும். இங்கே நாங்கள் மைனஸில் வந்துட்டே இருக்கோங்களா. இப்படி எக்ஸட்ரான்னு வரும்போது நமக்கு -46 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து -45 இருக்கும். அடுத்து -44, -43, -42, -41, -40, -39, -38, -37, -36, -35 இருக்குங்களா. இந்தாண்ட -34, -33 இப்படி போயிட்டே இருந்தது அப்படின்னா -32, -31 அப்படின்னு போய்கிட்டே இருக்குங்களா. என்ன கேட்குறாங்க அப்படின்னா -35க்கு -46 எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க. -35 அப்படிங்கிறது இங்கே இருக்குது, -46ங்கிறது இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த பக்கம் இருந்துச்சு அப்படின்னா இது இடதுபுறம். இது என்னது இடதுபுறம். அதுவே இந்த சைடு இருந்துச்சு அப்படின்னா இது வலதுபுறம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எங்க அமையும் அப்படின்னா இடதுல அமையும். ஸோ இடது அமையும். ஓகேங்களா. அடுத்து 4வது கேள்வி, -5 முதல் +5 வரையிலான இரு எண்களையும் உள்ளடக்கி அப்போ ஒரு நம்பர் லைன் வரையும். ஓகேங்களா. இது 0, +5ன்ட்டாங்களா, 4, 5, மைனஸ்ல இது வரைக்கும் 5. அப்போ 1, 2, 3, 4, 5 இப்படி இருந்துச்சு அப்படின்னா இரு எண்களையும் உள்ளடக்கி அப்படின்னா 5ம் -5 வரணும், +5 வரணும். இதுக்கு நடுமத்தில் எத்தனை எண்கள், இதையும் சேர்த்து இதுக்கு நடுமத்தில் எத்தனை எண்கள் இருக்குன்னு கேட்குறாங்களா. அப்போ எத்தனை எண்கள் இருக்கு பாருங்களேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அப்போ -5லேருந்து +5க்கு
எத்தனை எண்கள் அமையுது அப்படின்னா 11 எண்கள் அமையுது. அடுத்து டேஷ் ஆனது மிகை முழுவும் அல்ல குறை முழுவும் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. மிகை முழு அப்படின்னா 1 2 3 4 5, குறை முழு அப்படின்னா -1 2 3 4, -1 -2 -3ங்கிறது. மிகை முழுவும் அல்லாமல் குறை முழுவும் அல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு முழுக்கள் எது அப்படின்னா 0 தான். 0 வந்து என்னது மிகையும் கிடையாது குறையும் கிடையாது. அடுத்த கேள்வி 2, சரியா தவறா என கூறுகன்னு இருக்கா. இங்கே கொடுத்துருக்கிறது சரியா தவறா அப்படின்னு கேட்குறாங்க. -18 6, -12 0 ஆகிய முழுக்கள் ஒவ்வொன்றும் -20 விட பெரியது. அப்போ -20 இருக்கு, இங்கே -18 இருக்கு, -12 இருக்குங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ 6 0 அப்படிங்கிறதுல மிக என்ன இருக்கு, அப்போ அது பெருசு தான். அப்போ -20 -18 -12 சின்னதா அப்படின்னா பெருசு. ஏன் அப்படின்னா 20 -20 அப்படிங்கிறது சின்னது, 20 அப்படிங்கிறது நார்மலாக பெரிய எண்ணு. மைனஸில் இருந்தது அப்படின்னா மைனஸில் பெரிய எண் சின்னதாகவும் சின்ன எண்ணு தான் என்ன பண்ணுவோம் பெருசாகவும் நம்ம இது பண்ணிப்போம். அப்போ -20 விட என்னது -18 -12 பெரியது. அப்போ முதல் கேள்விக்கு சரிதான் விடை. ரெண்டாவது கேள்வி -1 இருந்தது 0விற்கு வலது புறம் அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் ஒரு எண் கோடு அப்படின்னா 0 -1ங்களா. அப்போ 0க்கு எங்கே இருக்கு, இடது புறத்தில் அமைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, வலதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தப்பு. இங்கே இடது புறம் அமையும் அப்படின்னா தான் சரி. அப்போ இதுக்கு என்னது தவறு. வலது புறத்தில் இருக்கு அப்படிங்கிறது என்னது தவறு. அடுத்து மூன்றாவது கேள்வி, -10 மற்றும் 10 ஆகியவை 1ல் இருந்து சம தொலைவில் உள்ளனன்னு கொடுத்துட்டாங்களா. -10ங்கிறது இங்கே இருக்கும், 10ங்கிறது நமக்கு எண் கோட்டில் இங்கே இருக்கும், இங்கே 0 இங்கே 1 இருக்குங்களா. அப்போ 1லேருந்து 10 அப்படிங்கும்போது என்ன ஆகும், நமக்கு 10 தான் வரும். இது 1லேருந்து 10 -10 அப்படிங்கும்போது என்ன 11 வந்துருங்களா. அப்போ 0லேருந்து தான் என்னது சமத்தொலைவில் இருக்கும். 1லேருந்து சமத்தொலைவு அப்படிங்கிறது தப்பு. அப்போ 0லேருந்துன்னு கொடுத்துருந்தா தான் சரி. இங்கே வந்து இந்த கேள்விக்கு என்னது தவறு. -1லேருந்து சமத்தொலைவில் இருக்காது, 0லேருந்து தான் என்ன ஆகும் சமத்தொலைவில் இருக்கும். அடுத்து நாலாவது கேள்வி, எல்லா குறை எண்களும் 0ஐ விட பெரிதானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறை எண்கள்னு என்ன -1 -2 -1 -2 -3 -4ன்னு வருது இல்லையா, இதுதான் குறை எண்கள். 0ஐ விட பெரிதானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் அப்படின்னா கடன் வச்சுக்கோங்களேன். -1 அப்படின்னா நான் ₹1 பக்கத்தில் இருக்கவங்க கடன் கொடுக்கணும். +1 அப்படின்னா ₹1 சேமிப்பு என்கிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்க. அப்போ 0 அப்படின்னு என்னது என்கிட்ட சேமிப்பும் இல்லை கடனும் இல்லைங்கிறது சரி. -1 போது என்கிட்ட ₹1 கடன் இருக்கு இல்லையா, அப்போ கடனே இல்லைங்கிறது பெருசா இல்லை -1 ₹1 கடன் வச்சிருக்கங்கிறது இதுங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, -1 கடன் இருக்குங்கிறது, எனக்கு கடன் இருக்குங்கிறது பெருசு, கடனே இல்லைங்கிறது சிறுசு அப்படின்னு இருக்காங்க. அது தவறு. என்னது எல்லா குறை எண்களும் 0ஐ விட என்னது பெருசாது கிடையாது, சிறியது தான். அப்போ இந்த கேள்விக்கு தவறு. அடுத்த ஐந்தாவது கேள்வி, எல்லா முழு எண்களும் முழுக்களே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முழு எண்கள் அப்படின்னா என்னன்னா முழு எண்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இயல் எண்கள் முழு எண்கள்லாம் பார்த்துருக்கோங்களா. முழு எண்ணா 0 1 2 3 4 5 6 எக்ஸட்ரான்னு போயிட்டு இருக்கதா முழு எண்ணு சொல்லுவோம். இது எல்லாமே முழுக்கள்ங்களா. ஆமாம், நமக்கு முழுக்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். குறை எண்கள் இருக்கும், 0 இருக்கும், ப்ளஸ் மிகை எண்கள் இருக்கும். மிகை எண்கள்னா 1 2 3 அப்போ எல்லாமே இருக்குங்களா. அப்போ சரி. அப்போது எல்லா முழு எண்களுமே என்னதான் முழுக்கள் தான். அடுத்து மூன்றாவது கேள்வி, ஒரு எண்கோட்டை வரைந்து 4 -3 6 -1 மற்றும் -5 ஆகிய முழுக்களை அதன் மீது குறிக்கவும் கொடுத்துட்டாங்களா. இது நம்மளோட எண்கோடு 0, இந்தாண்ட பக்கம் 1 2 3 4 5 6 7 8ன்னு போடுறோம். இந்தாண்ட அதே மாதிரி என்ன பண்ணுவோம், -1 -2 -3 -4 -5 -6 -7ன்னு எழுதிப்போங்களா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 குறிக்க சொல்கிறாங்க. 4 இது இங்கே, அப்போ இதுதான் 4, அப்போ இங்கே புள்ளி வச்சுக்கிறோம். அடுத்து என்ன குறிக்க சொல்கிறாங்க, -3 இது அப்போ 4 குறிச்சாச்சு, -3 குறிச்சாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க. அப்போ 6ங்கிறது இது இங்கே. அடுத்து என்ன இருக்குது, -1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, -5. அப்போ இதை வந்து எண் கோட்டில் குறிக்க சொல்கிறாங்க. அப்போ 4 நம்ம குறிச்சிட்டோம், -3 குறிச்சிட்டோம், அடுத்து 6 குறிச்சாச்சு, -1 குறிச்சாச்சு, -5 குறிச்சாச்சு. இதுதான் இந்த கேள்வியோட விடை. அடுத்து நாலாவது கேள்வி, எண் கோட்டில் -7 என்ற எண்ணிற்கு 4 அலகுகள் தொலைவில் வலதுபுறத்தில் இருக்கும் எண் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம எண் கோட்டில் எழுதிக்கலாம், நம்பர் போட்டுக்கலாம். 0 1 2 3 4 5 6 7. இந்தாண்ட பார்த்தோம் அப்படின்னா -1 -2 -3 -4 -5 -6
-7 என்ற எண்ணிற்கு 4 அலகுகள் தொலைவில் வலது புறத்தில் அப்படின்னா எந்த சைடு அப்படின்னா இந்த பக்கம் வலது புறத்தில் அப்படின்னா நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு எத்தனை இதுங்களா 4 அலகுகள் தொலைவில் வலது புறம்னா இந்த சைடு இடது புறம்னா இந்த சைடு ஓகேங்களா இது வலது இது இடது ஓகேங்களா எதுலேருந்து சொல்லியிருக்காங்க -7லிருந்து எதுலேருந்து சொல்லியிருக்காங்க -7லிருந்து 4 அலகுகள் தொலைவில் 4 அலகுகள் அப்போ -7லிருந்து 4 அலகுகள் தொலைவில் வலது புறத்துட்டாங்க அப்போ -7லிருந்து 4 அலகு ஒரு அலகு போட்டோம் அப்படின்னா -6 2 அலகு போட்டோம் அப்படின்னா -5 3 அலகுனா -4 அலகு அப்படின்னா -3 இதோட விடை என்ன அப்படின்னா -3 தான் சரியான விடை அப்போ -7லிருந்து 4 அலகு நம்ம வலது புறத்தில் நகர்த்திட்டு போனோம் அப்படின்னா நமக்கு -3 அப்படிங்கிற விடை கிடைக்குது அடுத்ததுல இரண்டாவது கேள்வி 3 என்ற எண்ணிற்கு 5 அலகுகள் தொலைவில் இடது புறத்தில் இருக்கும் எண் என்னன்னு கேட்குறாங்களா ஃபர்ஸ்ட் நம்பர் லைன்ல 0 1 2 3 4 5 6 7 வரைஞ்சுக்கிறோம் இந்தாண்ட -1 -2 -3 -4 -5 -6 வரைஞ்சுக்கிறோங்களா கேள்வி என்ன கொடுத்துட்டாங்க 3 என்ற எண் 3ங்கிற எண் இங்க இருக்கு 5 அலகுகள் தொலைவில் 5 அலகுகள் நகர்த்திட்டு போனோம் எந்த பக்கம் இடதுபுறம் அப்படின்னா இந்த பக்கம் ஓகேங்களா நகர்த்திட்டு போனோம் அப்படின்னா நமக்கு என்ன எண் கிடைக்குங்கிறாங்க அப்போ 3லேருந்து ஒரு அலகு நகர்த்தணும் அப்படின்னா 2 கிடைக்குது 2 அலகு நகர்த்தணும்னா 1 கிடைக்குது 3 அலகு நகர்த்தினா 0 4 அலகு நகர்த்தினா -1 5 அலகு நகர்த்தணும் அப்படின்னா என்ன கிடைக்குது -2 அப்போ இதோட விடை -2 5 அலகுகள்னு கொடுத்ததுனால 3லேருந்து 5 அலகு நம்ம எந்த பக்கம் இடது புறம் அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு நகர்த்திட்டு வந்தோம் அப்படின்னா என்ன விடை கிடைக்குது -2 இதுதான் இந்த கேள்விக்கான பதில் ஐந்தாவது கேள்வி பின்வரும் எண்களுக்கு எதிரெண் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா எதிரெண் அப்படின்னா என்னன்னா ஒன்று குறை எண்ணா இருந்துச்சுன்னா அது மிகை எண்ணா எழுதுவோம் மிகை எண்ணா இருந்தால் குறை எண் எழுதுவோம் அதுதான் எதிரெண் ஸோ இப்போ பாருங்க முதல் எண் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 44 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க 44 அப்படின்னு எப்படி இருக்கு நமக்கு மிகை எண்ணா இருக்கு மிகை எண்ணா இருந்து என்ன பண்ணும் குறை எண்ணா எழுதுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிளஸ்ல இருக்க எண்ணை மைனஸ்ல எழுதுவோம் மைனஸ்ல இருந்துச்சு அப்படின்னா பிளஸ்ல எழுதுவோம் ரெண்டாவது ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ்ல கொடுத்துருக்காங்க அப்போ +19 தான் -19ஓட எதிரெண் மூணாவது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 0 இருக்குங்களா அப்போ 0க்கு +0னால -0னால என்னதான் மதிப்பு 0 தான் அப்போ அது 0 அப்படியே எழுதிக்கிறோம் அடுத்த எண் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு குறை என்ன இருக்கு மைனஸ்ல இருக்கு அப்போ மிகை என்ன எழுதுவாங்களா அப்போ +312ன்னு எழுதுவோம் அடுத்த ஐந்தாவது கேள்வி 789ன்னு மிகை என்ன இருக்கு அப்போ அது குறை என்ன எழுதுவாங்களா அப்போ பிளஸ்ல இருந்தது மைனஸா எழுதுவோம் அப்போ எதிரெண் அப்படின்னா பிளஸ்ல இருக்கிறத மைனஸா எழுதுவோம் மைனஸ்ல இருக்கிறது பிளஸ்ஸா எழுதுவோம் அடுத்த ஆறாவது கேள்வி 15 கிலோமீட்டர் என்பது ஒரு இடத்திலிருந்து 15 கிலோமீட்டர் கிழக்கை குறிக்கும் எனில் அந்த இடத்திலிருந்து 15 கிலோமீட்டர் மேற்கை எவ்வாறு குறிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா +15 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து என்னது இதுதான் ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல இருந்து 15 கிலோமீட்டர் இதுதான் கிழக்கு பக்கம்னு வச்சுக்கோங்க இது வந்து 15 கிலோமீட்டர் அப்படின்னு குறிக்கிறாங்களாம் இது வந்து கிழக்குன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்றாங்க இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறத போடுறேன் எக்ஸாம்ல போடணுங்கிறதுல ஆன்சர் ஒரே லைன்ல எழுதினா போதும் அப்போ 15 கிலோமீட்டர் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்றாங்களா ஒரு இடத்துல ஒரு இடத்துல இருந்து இதுதான் ஒரு இடத்துல இருந்து 15 கிலோமீட்டர் கிழக்க வந்து என்னன்னு குறிக்கிறாங்க 15 கிலோமீட்டர் +15 +15ஆவே குறிக்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா என்ன கொடுக்கல நமக்கு மைனஸே கொடுக்கல இல்லையா 15 கிலோமீட்டர்னே குறிக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து இதான் அந்த இடம் சொல்லட்டோங்களா அந்த இடத்துல இருந்து மேற்கு பக்கம் அப்படின்னா இந்த பக்கம் மேற்கு பக்கம் அப்படின்னா இந்த பக்கம் வந்து அந்த 15 கிலோமீட்டர் எப்படி குறிக்கலான்ட்டாங்க அப்போ கிழக்கு பக்கம் +15ன்னு குறிச்சா அதுக்கு எதிர் திசை தானே இது அப்போ -15 கிலோமீட்டர்னு குறிக்கலாங்களா அப்போ அந்த இடத்துல இருந்து கிழக்கு பக்கம் வந்து +15ன்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல இருந்து மேற்கு பக்கம் அப்படின்னா அதுக்கு எதிர் திசை அப்ப ஒரு பக்கம் பிளஸ்ல இருந்தா நம்ம நம்பர் லைன்ல பார்த்திருக்கோம் இதான் 0ன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பக்கம் பிளஸ்ல இருந்தா இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும் மைனஸ்ன்னு இருக்கும் அப்ப எப்படி குறிக்கலாம் அப்படின்னா அந்த இடத்திலிருந்து அந்த இடத்திலிருந்து 15 கிலோமீட்டர் மேற்கு எப்படி குறிக்கிறோம் -15 கிலோமீட்டர் என குறிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் ஆன்சர் ஏன்னா கிழக்கு பக்கத்தை பிளஸ்ல குறிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ மேற்கு பக்கம் அப்படிங்கிறது அதோட எதிர் திசை அப்போ எதிர் திசையில இருக்கிறது என்னவா தான் இருக்கும் மைனஸா தான் இருக்கும் அடுத்து 7வது கேள்வி
பின்வரும் எண்கோடுகளில் எவை சரியாகவும் எவை தவறாகவும் குறிப்பிட்டுள்ளன என்பதை காரணத்துடன் கூறுக. அப்ப கொடுத்துருக்க எண்கோட்ல எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம காரணம் என்ன, எதனால அப்படின்னு சொல்லி குறிப்பிட சொல்றாங்களா. ஸோ இப்போ பாருங்க, இங்க 0 இருக்கு. இங்க என்ன இருக்கணும் நமக்கு, இந்த பக்கம் -1 -2 -3 -4 -5 -6 இருக்குங்களா. இந்த நமக்கு 1 2 3 4ன்னு வராம தொடர்ச்சி எல்லாமே எப்படி இருக்கு, 2 4 6 8 10 12 14 அப்படின்னு 2ன் மடங்கா இருக்கு நமக்கு. அப்ப என்ன ஆகல, அப்ப இந்த பக்கமும் 2ன் மடங்கா இருந்தா கரெக்டா இருந்திருக்கும். இங்க -1 2 3ன்னு கொடுத்துட்டு இங்க என்ன இருக்கு, பிளஸ்ல 2 4 6ன்னு இருக்கு. அப்ப இது என்னது, இந்த எண்கோடு தவறு. என்னது, எண்கோடு தவறு. எதனால, முழுக்கள் எப்படி இல்லை, தொடர்ச்சியா இல்ல. 1 2 3 இல்லாம நமக்கு இந்தாண்ட -1 -2 -3 இருக்கு. இந்தாண்ட இப்படி இருக்கு 2 4 6ன்னு இருக்கு. 1 3 எல்லாம் மிஸ்ஸிங் ஆகுது. அப்ப தவறு, முழுக்கள் தொடர்ச்சியாக குறிப்பிடல. இங்க என்ன பண்ணல, தொடர்ச்சியாக குறிப்பிடப்படவில்லை. இதுதான் அது காரணம். அடுத்து 2வது கேள்வி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, முழுக்கள் இங்க 0 1 2 3 4 5 6 இருக்கு. இங்கே -1 -2 -3 -4 -5 இருக்குங்களா. அப்ப ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கு, சரியா இருக்கு. அப்ப சரி, முழுக்கள் என்ன பண்ணிருக்காங்க, இங்க சரியா குறிச்சிருக்காங்க. முழுக்கள் சரியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து 3வது கேள்வி. ஸோ -5 -4 -3 -2 இங்க -1 இருக்குங்களா. இங்க பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே குறிப்பிடல பாருங்களேன். இங்க தொடர்ச்சியா 0 இருக்கு, அடுத்து 1 இருக்கு, அடுத்து 2 3 4 5 6 7 இருக்கு. இந்த பக்கம் -1 இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், -2 இருக்கணும், இங்க -3 இருக்கணும், -4 -5 -6 இருந்திருக்கணும். ஆனா என்ன இருக்கு, ஒரு இடத்துல இடம் விட்டு போச்சு, ஒரு இடத்துல என்ன பண்ணல, அவங்க குறிக்கல. அப்போ இது என்ன சொல்லலாம், அப்ப சரியா குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னா தவறு, குறிப்பிடல. -2 எதை தவறா குறிச்சிருக்காங்க, -2 என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இடம் விட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப -2 தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. -2 என்ன பண்ணிட்டாங்க, தவறா குறிச்சிருக்காங்க. அடுத்து 4வது கேள்வி. இங்க பாருங்க 0 இருக்கு, இங்க எதுவுமே குறிப்பிடல. அப்போ 1 இருக்கிறது அர்த்தம், அடுத்து 2 இருக்கு, அடுத்த கோடு 1 கொடுத்துருக்காங்களா, 3 இருக்கு, 4 இங்க எதுவுமே இல்லைன்னா 5 இருக்கிறது அர்த்தம், 7 8 9 10 11க்கு ஒரு கோடு கொடுத்துட்டாங்க, 12 குறிச்சிருக்காங்க, 13க்கு ஒரு கோடு கொடுத்துட்டாங்களா. அதே மாதிரி இந்த பார்த்தாலும் என்ன, -1க்கு ஒரு கோடு இருக்கு, -2 குறிச்சிருக்காங்க, -3க்கு ஒரு கோடு, -4 குறிச்சிருக்காங்க, -5க்கு ஒரு கோடு, -6 குறிச்சிருக்காங்க, -7 அப்படி இருக்குங்களா. அப்ப ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப சரி, ஏன்னா அது கரெக்டா குறிச்சிருக்காங்க. முழுக்கள் சரியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்க கரெக்டா தான் குறிச்சிருக்காங்க. அடுத்து 5வது கேள்வி. இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கு பாருங்க, இங்கே 0 1 2 3 4 5 6 7 இருக்குங்களா. இங்க எப்படி இருக்கணும், -1 -2 -3 -4 -5 -6 இருக்கணுங்களா. அப்படி இல்லாம எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு திருப்பி இருக்கு. ஸோ எப்படி இருக்கு, நமக்கு எப்படி இருக்கு, -1 -2 -3 இருக்க இடத்துல -6 -5 -4 எப்படி இருக்கு, ரிவர்ஸ்ல இருக்குங்களா. அப்ப என்னது, இது தவறு, சரியா குறிப்பிடல. எதனால, குறைமுழுக்கள். ஸோ மிகை முழுக்கள் எப்படி இருக்கு, 1 2 3 கரெக்டா இருக்கு. குறைமுழுக்கள் எப்படி இருக்கு, தலைகீழ ரிவர்ஸ்ல இருக்கு. அப்ப குறைமுழுக்கள் தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த 8வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு இடையே உள்ள முழுக்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு இடையே உள்ள முழுக்கள் என்னன்னு கேட்குறாங்க. 7 மற்றும் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 7க்கும் 10க்கும் இப்போதான் ஒரு எண் கோடு அப்படின்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 10ங்களா. ஸோ இதை நீங்கள் வரையணுங்கிறதுல உங்களுக்கு புரியணுங்க தான் போடுறேன். அப்போ 7க்கும் 10க்கும் நடுவில் என்ன இருக்கு, 8 9, அவ்வளோதான் விடை. அடுத்து -5லேருந்து 4ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ -5க்கு முன்னாடி என் கோட்டில் என்ன இருக்கும், -4 இருக்கும், -3 இருக்கும், அடுத்து -2 இருக்கும்,
-1 இருக்கும், 0 இருக்கும், 1 2 3. ஏன்னா -5 மற்றும் 4க்குள்ளே தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதையும் சேர்த்து கேட்கல. இதையும் சேர்த்து கேட்டால் என்ன பண்ணுவோம்? -5லேருந்து நம்ம 4 வரைக்கும் எழுதுவோம். 3வது கேள்வி -3 மற்றும் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. -3லேருந்து 3 வரைக்கும். அப்போ -3க்கு முன்னாடி என்ன இருக்கும்? -2. அடுத்து -1 0 0 1 2. அடுத்து 4வது கேள்வி -5 மற்றும் 0ங்களா? -5க்கு முன்னாடி என்ன இருக்கும்? -4 -3 -2 -1. அடுத்து 9வது கேள்வி பெட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் தென்னா, கிரேட்டர் தென்னா அல்லது சம் ஈக்குவலா என பொருத்தமான குறியீட்டை குறியிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? சிறியதா பெரியதா சமமா அப்படின்னு கேட்குறாங்க. -7 இங்கே என்ன இருக்கு? 8 இருக்கு. இப்போ இதில் எது பெருசு? நமக்கு 8 தான் பெருசு. அப்போ 8 பெருசு அப்படின்னா இந்த குறியை போடுவாங்களா? எது பெருசாக இருக்கோ அந்த இடத்துல என்னது ஓப்பன் ஆன மாதிரி போடுவாங்களா? அடுத்து -8 -7 நம்ம குறை எண்களில் பார்த்துருக்கோம். இப்போ -8 பெருசா -7 பெருசா அப்படின்னா சிறிய எண்ணு தான் மைனஸில். குறை எண்களில் சிறுசுதான் பெருசாக இருக்கும், பெருசு சின்னதாக இருக்குன்னு சொன்னாங்களா? இப்போ இங்கே எதுதான் -7 தான் பெருசு. அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா -999 -1000 இருக்கு. நம்ம மிக எண்ணா இருந்தால் 1000 தான் பெருசுன்னு சொல்லுவோம். குறை எண்ணா இருந்தால் சின்ன எண் தான் பெருசாக இருக்கும், பெரிய எண் சின்னதாக இருக்கும்னு சொல்லியிருக்கோமா? அப்போ -999 தான் பெருசு. அடுத்து 4வது கேள்வி -111 இங்கேயும் -111 இருக்கா? 2 எப்படி இருக்கு? சமமாக இருக்கு. அப்போ சமக்குறியை போடுறோம். அடுத்து பார்த்துருக்கோம் நம்ம சரியா தவறாலே பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா குறைமுழுக்களை விட 0 என்பது பெரியது அப்படின்னு பார்த்தோங்களா? பெரிதானவை. அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க நமக்கு? சரியா தவறால குறைமுழுக்கள் 0 விட பெரியது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தவறுன்னு சொல்லியிருந்தாங்களா? ஏன்னா குறைமுழுக்கள் அப்படிங்கிறது கடன், 0 அப்படிங்கிறது நம்ம கடனும் இல்லை சேமிப்பும் இல்லை. அப்போ எது பெருசு? கடனும் இல்லாத சேமிப்பு இல்லாதது தான் பெருசு. கடன் இருக்கிறத விட கடனும் சேமிப்பு இல்லாதது தான் என்னது பெருசு. அப்போ இங்கே எது பெருசு அப்படின்னா 0 தான் பெருசு. 10வது கேள்வி பின்வரும் முழுக்களை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஏறு வரிசை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா சிறிது டு பெருசு. ஏறு வரிசை அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு எழுதுறது, இறங்கு வரிசை அப்படின்னா பெருசுலேருந்து சின்னது எழுதுறது. நம்ம ஃபஸ்ட்டு விடை எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸில் எந்தெந்த எண்ணு இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மைனஸில் என்னென்ன இருக்குது? -11 -13 -15 -17 -19 -20 இருக்குங்களா? அடுத்து ப்ளஸில் இருக்கக்கூடிய எண் 12 14 இல்லை டைரெக்டாக போடுறதுனால போடலாம். இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மைனஸில் இருக்கிறது எழுதாச்சுங்களா? நமக்கு தெரியும் மைனஸில் எது பெருசோ அதுதான் சின்னது, எது சின்னதோ அதுதான் பெருசுங்க தெரியுங்களா? அப்போ இருக்கிறதுலே மைனஸில் எதுனா 20 தான் பெருசு. அப்போ அதுதான் ரொம்ப சின்னது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 19, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 17, அடுத்து 15, அடுத்து 13, அடுத்து 11ங்களா? ஸோ இருக்கிறதுலே சின்னது. அடுத்து என்னது? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது 12 தான் அடுத்து கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு, சின்னதுலேருந்து தானே பெருசு போகணும். 12 விட பெருசு 14, 14 விட பெருசு 16, 16 விட பெருசு 18. அப்போ இந்த வருஷம் எழுதிடலாங்களா? அப்போ -20 -19 -17 -15 -13 -11 மைனஸில் இருக்க எல்லா எண்ணும் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து பெருசு என்ன? 12, அதை விட கொஞ்சம் பெருசு 14, அதை விட ஒரு கொஞ்சம் பெருசு 16, 18ங்களா? ஸோ அப்படி மைனஸில் எழுதிட்டு நம்ம எழுதும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இது என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு மைனஸில் இருக்க என்ன எழுதிக்கலாங்களா? -28 இருக்குது, -5 இருக்குது, -40 இருக்குது, -1 இருக்குது. அடுத்து இதெல்லாம் மைனஸில் இருக்குது. ப்ளஸில் என்ன இருக்குது? 6 இருக்குது, 8 இருக்குது, 0 இருக்குது, 12 இருக்குது, 4 இருக்குது, 22 இருக்குங்களா? அப்போ இருக்கிறதுலே ரொம்ப சின்னது அப்படின்னா மைனஸில் எது பெரிய என்ன தான் சின்னதுங்களா? அப்போ 40 தான் சிறுசு. அடுத்து இது, அடுத்து -5, அடுத்து -1, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 0, 0க்கு அடுத்து கொஞ்சம் பெருசு அப்படின்னா 4, 4க்கு அடுத்து கொஞ்சம் பெருசு அப்படின்னா 6, 6க்கு அப்புறம் நமக்கு 8, 8க்கு அப்புறம் 12, 12க்கு அப்புறம் நமக்கு என்னது? 22. அப்போ ஃபஸ்ட்டு -40ங்கிற எண் வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா -28, அடுத்து -5, -1, 0, 0, 4, 6, 8, 12, 22. இந்த ப்ளூ கலரில் எழுதியிருக்கதா விடை. 2வது ஸ்டெப் நீங்கள் போடணுங்கிறது அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா டேரெக்டாக நான் போட்டுருவேன் அப்படின்னாவே போட்டுடலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மைனஸில் எழுதி ப்ளஸில் எழுதி அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணுறோம். இல்லை நான் டேரெக்டாக ஆன்சர் எழுதினாலும் எழுதிக்கலாம்.
அடுத்து மூன்றாவது கேள்வி. ஸோ என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு மைனஸில் இருக்கிறது எழுதுவாங்களா? -100 -1000 -1 -10. அடுத்து ப்ளஸில் என்ன இருக்குது, 10 100 0 10 இருக்குது, 100 இருக்குது, 0 இருக்குது, 1000 இருக்குது, 1 இருக்குங்களா? அப்போ இருக்கிறதுலே மைனஸில் எது பெருசோ அதான் சின்னதுன்னு சொல்லுவாங்களா? அப்படி இருக்கிறதுலே ரொம்ப பெருசுதுன்னா மைனஸில் 1000 தான் ரொம்ப சின்னது. அதுக்கடுத்து சின்னது 100, அதுக்கடுத்தது 10, அடுத்து -1. அதுக்கடுத்து பெருசு எது நமக்கு 0 அடுத்து உள்ள பெருசு 1 அடுத்தது பெருசு 10, அடுத்து 100, அடுத்து நமக்கு என்னது 1000. ஸோ அப்போ வரிசை எழுதிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறதுல சின்னது எது அப்படின்னா -1000, அதை விட கொஞ்சம் பெருசு -100, அதை விட கொஞ்சம் பெருசு -10, அதை விட கொஞ்சம் பெருசு -1, அடுத்து 0 விட பெருசு என்னென்னா 1 விட பெருசு 10 விட பெருசு 100 விட பெருசு 1000. அப்போ இதுதான் விடை. -1000 -100 -10 -1 0 1 10 100 1000. அடுத்து 11வது கேள்வி. பின்வரும் முழுக்களை இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? இறங்கு வரிசை அப்படின்னா பெருசுலேருந்து சின்னது, ஏறு வரிசை அப்படின்னா என்னது, சின்னதுலேருந்து பெருசு, இறங்கு வரிசை அப்படின்னா பெருசுலேருந்து சின்னது எழுதணும். இது என்ன பண்ணிக்கலாம், மைனஸ்லேருந்து ப்ளஸ் எழுதிக்கலாங்களா? -14 -19 -17 இருக்குது, ப்ளஸில் 4 27 15 0 11. இது என்ன பண்ணணும், நம்ம மைனஸ்லேருந்து நம்ம வந்து பெருசுலேருந்து சின்னது எழுதணும். இருக்கிறதுல பெருசு எது அப்படின்னா ப்ளஸில் 27 தான் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்த பெருசு எது அப்படின்னா 15, அதுக்கடுத்தது சிறுசு எது அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப பெருசு 27. நம்ம என்ன பண்ணுவோம், பெருசுலேருந்து சின்னது எழுதணும். அப்போ மிக எண்லேருந்து தான் குறை எண்ணுக்கு போகணும். அப்போ 27, அடுத்து 15, அதுக்கடுத்து கொஞ்சம் சிறுசு எது அப்படின்னா 14 விட கொஞ்சம் சிறுசு 11, அடுத்து 0 விட கொஞ்சம் சிறுசு எது அப்படின்னா நமக்கு வந்து -17 -17 விட கொஞ்சம் சிறுசு -14 விட கொஞ்சம் 0 விட கொஞ்சம் சிறுசு -9. ஓகேங்களா? 0 விட கொஞ்சம் சிறுசு -9 -9 விட கொஞ்சம் சிறுசு -14 -14 விட கொஞ்சம் சிறுசு எது அப்படின்னா 17. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும், 27 வரும், ரெண்டாவது 15, மூணாவது 11, நாலாவது நமக்கு என்ன வரும், மூணாவது 14, நாலாவது 11, 5க்கு 0, அடுத்து ஆறாவது என்ன வரும், -9 -14 -17. இருக்கிறதுலே ரொம்ப சின்னது எது அப்படின்னா -17 தான். அடுத்து ரெண்டாவது கேள்வி. -99 -120 அப்படின்னு இருக்குங்களா? ஃபஸ்ட்டு மைனஸில் இருக்கிற எழுதுறோம். -99 -120 -46 -600. அடுத்து ப்ளஸில் என்ன இருக்குது, 65 78 400 இருக்குங்களா? இப்போ இருக்கிறதுல பெருசு எதுன்னு பார்க்கணும். ஸோ ப்ளஸில் ஃபஸ்ட்டு 400, அதுக்கடுத்து 78, அடுத்து 65ங்களா? இப்போ மைனஸில் இருக்கிறதுல பெருசு சின்ன எண்ணு தான் பெருசுன்னு சொல்லுவோம். அப்போ -46 -46ஓட கொஞ்சம் சின்னது எது அப்படின்னா -99, அதோட கொஞ்சம் சின்னது எது அப்படின்னா -120, அதோட கொஞ்சம் சின்னது 600. அப்போ இருக்கிறதுல ரொம்ப சின்னது எது, -600 தான். அப்போ ஃபஸ்ட்டு 400 வரும், அடுத்து 78, அடுத்து 65, அடுத்து -46, அடுத்து -99, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா -120, அடுத்து -600 தான் விடை. அடுத்து மூன்றாவது கேள்வி. ஃபஸ்ட்டு மைனஸில் இருக்கிற எழுதிக்கலாங்களா? மைனஸில் என்னென்ன இருக்குது, 222 -444 -666 -888ங்களா? ப்ளஸில் என்ன இருக்குது, 111 333 555 777 இருக்குது. அப்போ இருக்கிறதுல பெருசு எதுன்னா 777, அதோட கொஞ்சம் சின்னது 500, அதோட கொஞ்சம் சின்னது 333, அதோட கொஞ்சம் சின்னது இதுங்களா? ஸோ அடுத்தது இதை விட கொஞ்சம் இது அப்படின்னா என்னது, -222. இதை விட சின்னது எது அப்படின்னா -444, இதை விட சின்னது -600, இதை விட ரொம்ப சின்னது எது அப்படின்னா -888ங்களா? அப்போ என்ன வருது, ஃபஸ்ட்டு 777, அடுத்து 555 333 111,
அதை விட கொஞ்சம் சிறுசு எது அப்படின்னா -222, அதை விட கொஞ்சம் சின்னது -444, அதை விட கொஞ்சம் சின்னது -666, அதை விட கொஞ்சம் சின்னது -888. ஸோ இதுதான் 11வது கேள்வியோட விடை. பெருசுலேருந்து என்ன பண்ணுறோம், சின்னது எழுதுகிறோம். கொள்குறி வகை வினாக்களில் 12வது கேள்வி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, -5 முதல் 6 வரையிலான எண்களில் டேஷ் மிகை முழுக்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை ஒரு எண்கோடுன்னு வச்சுக்கோங்களேன். எண்கோடு வரையணுங்கிறதுல உங்களுக்கு புரியணுங்கிறத சொல்கிறேன். -5க்கு முன்னாடி -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ -5 முதல் 6 வரையிலான எண்களில், ஸோ 5லேருந்து 6க்குள்ள மிகை அப்படின்னா ப்ளஸில் இருக்கக்கூடிய எண் தான். அப்போ -5லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன எண்களில் வரும், -4, -3, -2, -1 வரும். ஆனால் கொஸ்டினில் மிகைன்னு கொடுத்ததுனால அப்போ மிகை எண்கள் மட்டும் பார்க்குறோம். அப்போ என்ன வரும், 0, 1, 2, 3, 4, 5, 6. அப்போ மொத்தத்தில் எண்கள் இருக்கு 7 இருக்கு. அப்போ -5 முதல் 6 வரையிலான எண்களில் டேஷ் மிகை முழுக்கள் உள்ளன, 6, 7 மிகை முழுக்கள் உள்ளன. அப்போ ஆப்ஷன் ஆப்ஷன் தான் கரெக்டு. 0லேருந்து 6 மட்டும்தான் வரும், மைனஸ்லாம் வராது. ஏன்னா மிகைன்னு கொடுத்துட்டாங்க. ஒருவேளை குறைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா -4, -3, -2, -1 அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 வந்திருக்கும். அடுத்து 13வது கேள்வி. பூஜ்ஜியத்திற்கு இடதுபுறம் 20 அலகு தொலைவில் உள்ள எண்ணின் எதிரெண் என்னன்னு கேட்குறாங்களா. 0, இதுதான் 0ன்னு வச்சுக்கோங்களேன். 0லேருந்து இடதுபுறத்தில் 20 அலகுகள் அப்படின்னா எங்கே வரும், -20. 20 எங்கே வரும், -20 வருங்களா. இது இடதுபுறம். இடதுபுறத்தில் 20 அலகு தொலைவில். ஸோ அப்போ 1 அலகுனா 0லேருந்து -1, 2 அலகு அப்படின்னா தொலைவில்னா -2, 3 அலகு தொலைவில்னா -3, இப்படி போய் எங்கே வரும், -20 வரும். அந்த எண்ணுக்கு எதிரெண் கேட்குறாங்க. அப்போ இந்த எண் என்ன அப்படின்னா, 0லேருந்து இடதுபுறத்தில் 20 அலகுகள் தொலைவில் என்ன எண் இருக்கும் அப்படின்னா -20 இருக்கும். அதுக்கு எதிரெண் என்ன அப்படின்னா மைனஸ்லேருந்து ப்ளஸில் எழுதுவோம், தான் எதிரெண். அப்போ ஆப்ஷன் +20 தான் கரெக்டான விடை. அடுத்து 14வது கேள்வி. -7ன் வலதுபுறம் 1 அலகு தொலைவில் உள்ள எண் என்னன்னு கேட்குறாங்களா. இதுதான் நம்மளோட எண் கோடு. இது 0, 1, 2 மைனஸில் இருக்கனால மைனஸ் நிறைய போட்டுக்கலாம். -1, -2, -3, -4, -5, -6, -7. ஸோ வலதுபுறம் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கோம், இடதுபுறம்னா இந்த பக்கம், வலதுபுறம்னா இந்த பக்கம் சொல்லியிருக்கோங்களா. அப்போ -7ன் வலதுபுறத்தில் 1 அலகு தொலைவில், தான் -7. இதோட வலதுபுறம் அப்படின்னா இந்த பக்கம் வரும். 1 அலகு தொலைவில் என்ன எண் இருக்குன்னு கேட்குறாங்க, உள்ள எண். அப்போ என்ன எண் இருக்கு நமக்கு, -6. அப்போ ஆப்ஷன் -6 தான் கரெக்டு. 15வது கேள்வி. 1ன் இடதுபுறம் 3 அலகுகள் தொலைவில் உள்ள எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. எண் கோடு வரைகிறோம். 0, 1, 2, 3, 4. இங்கே -1, -2, -3, -4. 1ன் இடதுபுறம், 1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 1ஓட இடதுபுறம்னா இந்த பக்கம் வரும். அப்போ 1ன் இடதுபுறத்தில் 3 அலகு தொலைவில், 3 அலகு. அப்போ 1 அலகு தொலைவில்னா 0, 2 அலகு தொலைவில்னா -1, 3 அலகு தொலைவில் அப்படின்னு என்ன ஆன்சர் கிடைக்குது, -2. அப்போ ஆப்ஷன் -2 தான் கரெக்டான விடை. 16வது கேள்வி. எந்த ஒரு எண்ணின் நிலையையும் அதன் எதிரெண்ணையும் தீர்மானிக்கும் எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ என்னோட எந்த ஒரு எண் என்ன நிலை எந்த பக்கம் இருக்குது, அதோட எதிரெண்ணை தீர்மானிக்கும் எண் என்ன, 0. ஓகேங்களா. 0லேருந்து நம்ம இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குன்னு தானே சொல்கிறோம். அப்போ 0லேருந்து 20 தொலைவில் இந்த பக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், -20ன்னு சொன்னோமா. அதோட எதிரெண் என்னென்ன, +20ன்னு சொன்னோமா. அப்போ எதை வச்சு தீர்மானிக்கிறோம், 0லேருந்து எங்கே வருது, 0லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிறோம். அப்போ இதோட விட 0 தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.